ஹாய், லாஸ்ட் வீடியோவில் ஜிப்மர் 2019 ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். எந்த டாப்பிக்லனா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த சம் சால்வ் பண்ணும்போது இடையில கரண்ட் டிவைடர் ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசணும். அதோட டெரிவேஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து கரண்ட் டிவைடர் ரூல் அஸ் வெல் அஸ் வோல்டேஜ் டிவைடர் ரூல் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கரண்ட் டிவைடர் ரூல். இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 2 ரெசிஸ்டர் பேரலல் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். சீரியஸில் இருக்க மாதிரி ஏன் எடுக்கலை அப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து ரெசிஸ்டர் R1, இது வந்து ரெசிஸ்டர் R2. லெட்ஸே இது வழியாக கரண்ட் I ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் வந்து R1 வழியாக போகிற கரண்ட் வந்து I1, R2 வழியாக போகக்கூடிய கரண்ட் I2. இது எகெயின் இங்கே வந்து மெர்ஜ் ஆகி ஐன்ற மாதிரி போகும். சரி, ஓகே. இப்போ இது வந்து பேரலலில் நமக்கு தெரிஞ்சது என்ன? ஓகே, பேரலல்னால் 2 ரெசிஸ்டர்லேயும் வோல்டேஜ் சேம்னா என்ன? இது வழியாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் V, இது வழியாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் V2ன்னு எடுத்துட்டிங்கன்னா V1 equal to V2. From Ohm's law, V equal to IR. அப்போது I1 R1 பாருங்கள், V1 can be written as இது வழியாக போகக்கூடிய கரண்ட் I1 and resistance R1. ஸோ I1 R1 equal to I2 R2. ஓகே, இது ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். இன்னொரு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், ஃப்ரம் KCL. அதாவது இந்த ஒரு ஜங்ஷனில் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ளே வரதும் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வெளியே போகிறதும் ஈக்குவல். சம் ஆஃப் கரண்ட் இன்வெர்ட்ஸ் த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட் கோயிங் அவுட் ஃப்ரம் த ஜங்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், இன்வெர்டாக ஐன்ற ஒரு கரண்ட் வருது, வெளியே வந்து I1 + I2. அதே மாதிரி இங்கே இந்த ஜங்ஷனுக்கும் போடலாம். இந்த ஜங்ஷனுக்கு என்ன போடலாம்னா I1 + I2 = I அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ வந்து உங்களோட நீட் என்னென்னு பார்க்கணும். இப்போ என்னோடய நீட் வந்து I2 கண்டுபிடிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா I1 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் I2 எழுத போகிறேன். ஓகே, இதுக்கு நான் எங்கேருந்து ஹெல்ப் கேட்க போகிறேன்னா இங்கேருந்து. இப்போ எனக்கு வந்து I1 இன் டர்ம்ஸ் ஆஃப் I2 வேணும். ஸோ இங்கே I1 இருக்குது. ஸோ I1 கேன் பி ரிட்டன் அஸ் I2 × R2/R1. அதாவது இந்த R1 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இப்போ I1க்கு பதிலாக அந்த டேர்ம் போட்டுக்கலாமா? I2 × R2/R1 + I2. இதில் பாருங்கள், I2 காமனாக இருக்குது. ஸோ I2வை காமனாக எடுத்துட்டோம்னா R2/R1 + 1. அந்த எல்சிஎம் எடுப்பீங்களா, அதை எடுத்துக்கோங்க அந்த இடத்துல. அப்படின்னா என்ன வரும்? R2 + R1/R1 = I. ஸோ இதுலேருந்து நமக்கு I2 வேணும்னா இந்த டேர்ம் அந்த இடத்துல போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்படின்னா R1 / R1 + R2 × I. இங்கே பாருங்கள், I2 வந்து I2 வரும்போது நமக்கு நியூமரேட்டர்லாம் வருது, 1ன்ற டேர்ம் வருது. இதே மாதிரி நீங்கள் வந்து I1க்கு போட்டு பாருங்கள். I1க்கு போட்டு போகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த மாதிரி நேற்று சொன்ன மாதிரி தான், R1 / R1 + R2 × I R2 போட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் டிவைடர் பார்க்கலாம். ஓகே, வோல்டேஜ் டிவைடர். இப்போ நான் அந்த வோல்டேஜ் டிவைடர் ரூல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சீரிஸ் சர்க்யூட் எடுத்துக்கிறேன். எகெயின் நான் ஏன் இங்கே பேரலல் சர்க்யூட் எடுக்கல அப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து ரெண்டுமே இந்த சீரியஸ் ரெசிஸ்டர் காம்பினேஷன் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்டடாக இருக்குது, R1 R2. ஓகே, இது வழியாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து V1, இது வழியாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து V2. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சீரியஸ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மறுபடியும் பேரலில் என்ன ஞாபகம் வந்துச்சு? வோல்டேஜ் வந்து சேம் 2 ரெசிஸ்டர்ஸ் வழியாக அப்படின்னு. இப்போ சீரியஸில் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா கரண்ட் சேம். அதாவது இது வழியாக போகிற கரண்ட் வந்து சேம். கரண்ட்டு சேம்னா என்ன அர்த்தம்னா, லெட்ஸே R1 வழியாக போகக்கூடிய கரண்ட் I1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, R2 வழியாக போகக்கூடிய கரண்ட் I2ன்னு வச்சிங்கன்னா I1 = I2. I1 எப்படி எழுதலாம்? Ohm's law படி I = V/R. ஆக்சுவலி இதுதான் Ohm's law. I is proportional to V. அப்படின்னா V1/R1 = V2/R2. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் தானே இது ஸ்ப்ளிட் ஆகுது. இல்லாட்டி நீங்கள் KVL வச்சு கூட இது போடலாம். எப்படி லைக் நம்ம இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த சர்க்யூட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த மெத்தட் போட்டால் சீக்கிரம் வருன்றதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். நம்ம அந்த சாய்ஸ் படி போட்டுக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் எனக்கு வந்து V1 வேணும். V1 வேணும்னா என்ன பண்ணணும்? நான் V2 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 எழுதிக்கலாம்.
ஓகேவா? அதுக்கு நான் இங்கே வந்து ஹெல்ப் கேட்குறேன். V1 தான் எனக்கு வேணும். ஸோ V2 கேன் பி ரிட்டன் அஸ் R2/R1 இன்ட்டு V1. ஸோ இங்கே பாருங்களேன், V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 எப்படி எழுதலாம்? R2/R1 இன்ட்டு V1. இதில் V1 காமனாக இருக்கா? V1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் R2/R1 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எகெயின் அந்த LCM திங், V1 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1 எழுதலாம். இப்போ நமக்கு V1 வேணும்னா அது அந்த சைடு ரெசிப்ரோக்கலாக போயிடும். R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு V. இங்கே பாருங்கள், V1னா நமக்கு நியூமரேட்டரில் எகைன் R1என்ற ரெசிஸ்டன்ஸ் V1னா R1. அதே மாதிரி V2க்கு நீங்கள் கண்டுபிடிங்க. V2க்கு என்ன வரும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு V. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட டெரிவேஷன்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ்லேருந்து ஒரு சம் போட சொல்கிறீங்க, அது போடலாம். அது இல்லாமல் இது மாதிரி குட்டி குட்டி டெரிவேஷன்ஸாக ஏதாச்சும் இருந்தால் நம்ம அது பண்ணலாம். இப்போது லைக் எனக்கும் கொஞ்சம் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ என்னால் ஒரு ப்ராப்பர் லெக்சர் வந்து போட முடியாது. மேபி ஆஃப்டர் February March வந்து we can do that. நம்ம அது பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். பை.